தான் அவரிடம் அந்த பட்டத்தை பெற விரும்பவில்லை. துணைவேந்தரிடம் பெறுகிறேன் என்பதை குறிப்பால் உணர்த்தி, துணைவேந்தர்ட்ட பெற்றுட்டு அவங்க போயிட்டே இருந்தாங்க. இப்போ துணைவேந்தர்ட்ட அவர் பெற்றிருக்காரு. ஆளுநர்கிட்ட பெறாததுக்கு காரணம், ஆளுநர் தமிழ்நாட்டின் மீது தாக்குதல் நடத்துகிறார். ஆளுநர் தமிழ்நாட்டு கல்வி கொள்கையின் மீது தாக்குதல் நடத்துறார். இந்த மாணவர்கள் படிக்கக்கூடாதுங்கிறதுக்கு என்னென்ன வேலைலாம் செய்யணுமோ, அத்தனை வேலையும் செஞ்சுகிட்டு இருக்கார் ராஜ்பவன்ல உட்கார்ந்துகிட்டு. மாநில அரசு இயற்றி அனுப்புகிற சட்டங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்றாரு. காலில் போட்டு மிதிக்கிறார். கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு சட்டமன்றம் சட்டம் நிறைவேற்றி விட்டது. அதுக்கு கையொப்பம் போடுறது மட்டும் தானே உன் வேலை. இதுவரைக்கும் வந்து கையொப்பம் போடாம இழுத்தடிச்சுக்கிட்டு, இப்ப குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க. குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுக்கு நம்ம சொன்னோமா? குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுக்கு அதுல இருக்கா? அது என்ன குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப ஆளுநருக்கு வேண்டிய அந்த ஃபைலா? அதிகாரம் இருக்குல்ல. ஆளுநருக்கு இது ஆளுநரே ஒப்பமிட வேண்டிய விஷயம் இல்லையா? குடியரசுத் தலைவர் ஒப்பமிட வேண்டிய விஷயம் கிடையாது. குடியரசுத் தலைவர் ஒப்பமிட வேண்டிய விஷயத்தை ஆளுநர் மூலமா நம்ம குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப சொல்லி அவர்ட்ட குடுப்போம். அத அனுப்ப மாட்டாரு. அத கிடப்புல போட்டு வச்சுப்பாரு. இது இவரே கையெழுத்து போட்டு பாஸ் பண்ண வேண்டிய விஷயம். அத கையெழுத்து போடாம குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்காரு. இந்த மாரி சேட்ட செஞ்சுகிட்டு இருக்கவர எப்படி வந்து டீல் பண்றது? அப்ப அவருக்கு ஒரு ஜனநாயக வழியில் எதிர்ப்பை பதிவு செய்வது அவசியமாகிறது. அறவழியில் தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துவது அவசியமாகிறது. அதை தமிழ்நாட்டு இளைஞர்கள், மாணவர்கள் இன்னைக்கு செய்றாங்கங்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. இல்ல அந்த ஜீன் ஜோசப் அப்படிங்கிற அந்த மாணவி, அவங்க வந்து காரணத்த சொல்றாங்க நீங்க சொன்ன மாதிரி. ஆனா ஏதோ ஒரு உள்நோக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கக்கூடும். ஏன்னா அவங்க கணவர் வந்து திமுகல இருக்காரு. அவங்க திட்டமிட்டு அத செய்திருக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதாவது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடவுள் மறுப்பாளராக இருக்கிறார். அவருடைய மனைவியார் கோயில் கோயிலாக போய் கடவுளை கும்பிடுகிறார். இதையும் கிரிட்டிசிசம் பண்றாங்க. திமுகவில் ஒருவர் இருக்கிறார். அவருடைய மனைவி அவருக்கு அரசியல் உணர்வு இருக்கக்கூடாதா? அரசியல் பற்றி தெளிவு இல்லாமலும் இருக்கிறார்கள். அரசியல் கூர்மையான அறிவோடும் இருக்கிறார்கள். அப்படியே அவர் திமுகவுடைய உறுப்பினருடைய மனைவியா இருந்தா தான் என்ன பிரச்சனை? அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தானே! தமிழ்நாட்டின் மீது, தமிழ் மொழியின் மீது ஆளுநர் ஒரு தாக்குதலை தொடுக்கிறார்ன்னா, அவருக்கு ஒரு உணர்வு இருக்குதுன்னா, அது இருக்கக்கூடாதுங்கிறீங்களா? எனக்கு இல்ல அதுல புரியலையே! ஒரு கட்சி அரசியல் வருதுல்ல. என்ன திட்டமிட்டு கட்சி? அவர் செய்றாங்க. கட்சிய பத்தி அங்க பேசலையே! திராவிட மாடலின் திரா நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். ஆமா, அவருக்கு அந்த கான்செப்ட்ல உடன்பாடு இருக்கு. எல்லாருக்கும் தமிழ்நாட்டுல திராவிட மாடல்ல தானே நம்பிக்கை இருக்கு. மொழிக் கொள்கையில நமக்கு வந்து ஆரிய மாடல்லையா நம்ம பின்பற்றோம்? சமூக நீதி கொள்கையில நம்ம ஆரிய மாடலையா பின்பற்றோம்?